Dear student, 12th chemistry volume 1 நம்ம யூனிட் நம்பர் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். B black elements 2. ஸோ வீடியோ நம்பர் 4. ஸோ இதுக்கு முன்னாடி 3 வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரஜன், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அம்மோனியா, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன், தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அண்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸுடைய அல்லட்ரோப்ஸ் ஃபார்ம் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இப்போ அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து பாஸ்பீன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அல்லட்ரோப்ஸ் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ், பாஸ்பரஸுடைய வடிவங்கள் என்னென்ன, புறவேற்றுமை வடிவங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா பாஸ்பரஸ் ஹேஸ் செவரல் அல்லட்ரோபிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் விச் த 3 ஃபார்ம்ஸ் நேம்லி. ஸோ நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதில் 3 மட்டும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒன்று என்ன அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் அண்டு பிளாக் பாஸ்பரஸ். இன்னும் ரெட் பாஸ்பரஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, மேட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, மேட்ச் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது ரெட் பாஸ்பரஸு. பிளாக் கலர் அப்படிங்கிறது மெழுகு தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர். ஸோ அதான் ரெட் பாஸ்பரஸ் அண்டு பிளாக் பாஸ்பரஸ். ஈஸியாக என்ன பண்ணக்கூடியது அப்படின்னா ஃபயர் ஆகக்கூடியது. இந்த ஒயிட் பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் பாஸ்பரஸ் பற்றி நம்ம நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஒயிட் பாஸ்பரஸ் சிம்பிள் வந்து P4. இது வந்து எப்போதும் எதுக்கு இடையில எதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா அண்டர் த வாட்டருக்கு உள்ளே தான் அந்த ஒயிட் பாஸ்பரஸ் வச்சுருக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா அந்த ஒயிட் பாஸ்பரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும், வெடிக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ வெரி டேஞ்சரஸ். ஏன்னா ரெட் பாஸ்பரஸும் பிளாக் பாஸ்பரஸும் ஃபயர் ஆகுது, இது வெடிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து டேஞ்சரஸ் தான். ஸோ அதனால் அதோடைய அல்லோட்ரோபிக் ஃபார்ம் பற்றி நம்ம இப்போ கீழே பார்க்க போகிறோம். பாஸ்பரஸ் ஆர் மோஸ்ட் காமன். ஸோ த ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் கலர்லெஸ். ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு பாஸ்பரஸை ப்ரிப்பேர் பண்ணோம், அப்படி ஒயிட் பாஸ்பரஸை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அதோடைய கலர் பார்த்திங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்குது, எந்த கலருமே இருக்காது. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒயிட் பாஸ்பரஸ்ன்னு சொல்கிறோம். அல்ல கோனிங்க, ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் கலர்லெஸ் பட் பிகம்ஸ் பேலே எல்லோ டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் லேயர் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ப்ரிப்பேர் பண்ணுறது ஒயிட் பாஸ்பரஸாக இருக்குது, பிகம்ஸ் என்ன பேலே எல்லோ கலராக மாறி திரும்ப என்னவா மாறுதோ அதோடைய லேயர் மேலே ரெட் பாஸ்பரஸ் அப்பான் ஸ்டாண்டிங், ரெட் பாஸ்பரஸ் வந்து மேலே ஸ்டாண்ட் ஆயிடுது. ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ known as எல்லோ பாஸ்பரஸ். ஸோ அதனால் இந்த பாஸ்பரஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எல்லோ பாஸ்பரஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 3 பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு. ஸோ இப்போ அல்லோட்ரோபிக் ஃபார்ம் வந்து மாடிஃபிகேஷன் வந்து செவரல் இருக்குது, செவரல் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் இருக்குது. அதில் எல்லோ பாஸ்பரஸ் அப்படிங்கிறது ஒயிட் பாஸ்பரஸ் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஒயிட் கலர்லெஸ்ஸாக இருக்கும். அது என்ன ஆகுது, பேலே எல்லோவாக மாறி திரும்ப என்ன ரெட்டாக மாறுது. ஸோ அதனால் அந்த பாஸ்பரஸுக்கு என்ன பேர் அப்படின்னா எல்லோ பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இட் இஸ் பாய்சனஸ். நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ப்ளோசிவ், ஸோ டேஞ்சரஸ். ஸோ அதனால் இது என்ன அப்படின்னா இட் இஸ் பாய்சனஸ் இன் நேச்சர் அண்ட் ஹேஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் கார்லிக் ஸ்மெல். ஒன் வேர்டில் கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பாய்சனஸ் ஆர் கார்லிக் ஸ்மெல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்ன அப்படின்னா பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ். இட் க்ளோஸ் இன் த டார்க் டியூ டு ஆக்சிடேஷன் விச் இஸ் கால்டு பாஸ்பரசன்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் 2 மார்க், வாட் இஸ் கால்டு பாஸ்பரசன்ஸ். இந்த கார்லிக் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது வந்து அதோடைய நேச்சர். இது என்ன ஆகுது அப்படின்னா இட் க்ளோஸ் இன் த டார்க் டியூ டு ஆக்சிடேஷன். டார்க் டியூ டு ஆக்சிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது இந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாஸ்பரன்ஸ். இந்த பாருங்கள் எல்லோவா தெரியுதா, இதுதான் எல்லோ பாஸ்பரஸ். ஸோ ஆனால் இது நம்ம வந்து ஒயிட் பாஸ்பரஸ்லேருந்து என்ன ஆகுது, பிகம்ஸ் எல்லோ கலர் அண்டு ரெட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ பாஸ்பரன்ஸ் அப்படின்னா டார்க் டியூ டு ஆக்சிடேஷன் விச் இஸ் கால்டு பாஸ்பரசன்ஸ். இட் இஸ் இக்னிஷியன் டெம்பரேச்சர் இஸ் வெரி லோ. இக்னிஷியன் அப்படின்னா என்னது, பற்ற வைக்கிறது, அந்த எரியக்கூடிய அந்த இது வந்து டெம்பரேச்சர் வந்து வெரி லோ. நம்ம தெரியும், நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கூட என்ன பண்ணலாம், மேட்ச் பாக்ஸில் தட்டினோம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஃபயர் ஆகக்கூடியது. அண்ட் ஹென்ஸ் இட் அண்டர்கோஸ் ஸ்பான்டேனியஸ் கம்பியூஷன். கண்டினியூவாக என்ன ஆகிட்டு இருக்கோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா கம்பியூஷன் ஆகிட்டு இருக்கும். இன் ஏர் அட் ரூம் டெம்பரேச்சர் டு கிவ் பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு. அப்போ நம்ம மேட்ச் பாக்ஸ் இது பண்ணும்பொழுது என்ன கேஸ் வெளில வருது, பாஸ்பரஸு ஆக்சிஜனோட கம்பியூஷன் ஆகி ஸ்பான்டேனியஸ் கம்பியூஷனில் பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு. நமக்கு தெரியும் மேட்ச் பாக்ஸ் எரியும் போது ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதுதான் என்னது பாஸ்பரஸ் பெண்டா ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the white phosphorus can be changed into red phosphorus. ஸோ எப்படி சார் ஒயிட் பாஸ்பரஸை ரெட் பாஸ்பரஸாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா பை ஹீட்டிங்
it to 420 degrees centigrade in the absence of air and light. நல்லா கவனிக்கணும், ஏரும் லைட்டும் ஆப்ஷன்ஸில் இருக்கணும், இருட்டு அறையில் அப்படின்னா டார்க் பிளேஸ்லன்னு அர்த்தம். அதான் டார்க் டியூ டு ஆக்சிடேஷன் இஸ் கால்டு பாஸ்பரசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. அப்போ அந்த ஒயிட் பாஸ்பரஸை கேன் பி சேஞ்ச்டு இன்டூ ரெட் பாஸ்பரஸ். ஒயிட் பாஸ்பரஸை எப்படி ரெட் பாஸ்பரஸாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 420 டிகிரி சென்டிகிரேட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் லைட்டு. ஸோ நம்ம அந்த டெம்பரேச்சரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சிலரை நம்ம திட்டுறோம் அப்படின்னா 420ன்னு சொல்லுவோம், அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த டெம்பரேச்சரை மைண்டில் வச்சுக்கோம். இது வந்து நிமோனிக்ஸ் மாதிரி. அப்போ 420 டிகிரி சென்டிகிரேட்டில் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் லைட்டில் என்ன ஆகுது, ஒயிட் பாஸ்பரஸ் ரெட் பாஸ்பரஸாக மாறுது. கிளியரா? ஸோ தென் unlike white phosphorus is not spontaneous and does not show phosphorescence. இந்த ஒயிட் பாஸ்பரஸ் என்ன பண்ணாது, ஆக்சிடேஷன் ஆகாதுன்னு சொல்ல வராங்க. unlike white phosphorus is not spontaneous and does not show phosphorescence. ஒயிட் பாஸ்பரஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவ், வெடிக்கக்கூடியது. ஆனால் ரெட் பாஸ்பரஸும் பிளாக் பாஸ்பரஸும் என்ன அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ஆகக்கூடிய, ஸ்பான்டேனியஸாக கம்ப்யூஷன் ஆகக்கூடிய. ஸோ அதுதான் பிளாக் பாஸ்பரஸ் அண்டு ரெட் பாஸ்பரஸ் தான் என்னது பாஸ்பரசன்ஸுக்கு இன்வால்வ் ஆகும். பட் ஒயிட் பாஸ்பரஸ் என்ன ஆகாது அப்படின்னா டஸ் நாட், இட் இஸ் நாட் பாய்சனஸ் அண்ட் டஸ் நாட் ஷோ பாஸ்பரசன்ஸ். இட் ஆல்சோ டஸ் நாட் இக்னியேட் அட் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சரில் அது என்ன பண்ணாது, இக்னியேட் பண்ணாது. த ரெட் பாஸ்பரஸ் கேன் பி கன்வெர்டட் பிளாக் இன்டூ ஒயிட் பாஸ்பரஸ். ரெட் பாஸ்பரஸை முன்னாடி பார்த்தோம், ஃபஸ்ட்டில் பார்த்தோம், ஒயிட் பாஸ்பரஸை ரெட் பாஸ்பரஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 420 டிகிரி சென்டிகிரேட்டில் ஹீட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் லைட்டில். இப்போ என்ன சொல்கிறோம், ரெட் பாஸ்பரஸை ஹவு டு சேஞ்ச் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்னா, the red phosphorus can be converted back into white phosphorus by boiling in an inner atmosphere and condensing the vapor under water. அண்டர் வாட்டரில் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னர் அட்மாஸ்பியர் அப்படின்னா மந்த சூழலில் நம்ம என்ன பண்ணுறோம், பாயில் பண்ணும் பொழுது என்ன ரெட் பாஸ்பரஸு ஒயிட் பாஸ்பரஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஒயிட் பாஸ்பரஸை ரெட் பாஸ்பரஸாக மாற்றுறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் லைட்டில் 420 டிகிரி சென்டிகிரேட்டில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ் ரெட் பாஸ்பரஸாக கன்வெர்ட் ஆகுது. சரி, ரெட் பாஸ்பரஸ் எப்படி ஒயிட் பாஸ்பரஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இன்னர் அட்மாஸ்பியரில் கண்டென்சிங் த வேப்பர் அண்டர் த வாட்டரில் என்ன பண்ணுறோம், பாயில் பண்ணும் பொழுது ரெட் பாஸ்பரஸு ஒயிட் பாஸ்பரஸாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ ஒயிட் பாஸ்பரஸ் என்னவா ஆகாது, பாய்சனஸ் கிடையாது, டஸ் நாட் ஷோ பாஸ்பரசன்ஸு. நெக்ஸ்ட்டு, the phosphorus has a layer structure and also act as semiconductor. Semiconductor அப்படின்னா என்ன, பார்ஷியலி மெட்டல் அண்ட் நான் மெட்டல், மெட்டலாகவும் ஆக்ட் பண்ணும் நான் மெட்டலாகவும் ஆக்ட் பண்ணும். இந்த செமிகண்டக்டருக்கு அனதர் மெட்டலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். மெட்டலாய்டு அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து மெட்டலாகவும் ஆக்ட் பண்ணுது, நான் மெட்டலாகவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்டு செமிகண்டக்டர். The 4 atoms in phosphorus have polymeric structure with chain of P4 link tetrahedrally. இந்த P4 லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா டெட்ராஹெட்ரில் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4, இது என்ன மீத்தேன் மாதிரி டெட்ராஹெட்ரலி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். தென் அன்லைக் நைட்ரஜனில் என்ன இருக்கும், நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் இருக்கும். பாஸ்பரஸில் பாருங்கள் பாஸ்பரஸ் ட்ரிபிள் பாண்ட் பாஸ்பரஸ். ஏன்னா அவருடைய வேலன்சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலன்சி 3 இருக்கும், வேலன்சி 5 இருக்கும். வேலன்சி வந்து 5 தான். 5ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரானு, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அந்த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தான் இந்த பியில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் பாண்டு. அப்போ பி ட்ரிபிள் பாண்ட் பி இஸ் லெஸ் ஸ்டேபிள் தேன் பி சிங்கிள் பாண்ட் பி. அப்படின்னா எது லெஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னா இந்த சிங்கிள் பாண்டு தான் மோர் ஸ்டேபிள் தேன் ட்ரிபிள் பாண்டு. ட்ரிபிள் பாண்டை கம்பேர் பண்ணும் பொழுது சிங்கிள் பாண்டு. ஹென்ஸ் பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு த்ரூ சிங்கிள் பாண்ட் ரேதர் தேன் ட்ரிபிள் பாண்டு. ரொம்ப ரேர், ட்ரிபிள் பாண்டு ரொம்ப ரேர். எதில் தான் சிங்கிள் ஆகுது அப்படின்னா சிங்கிள் பாண்ட். இன் அடிஷன் டு த above 2 more allotropes நேம்லி. ஸோ அதே மாதிரி இந்த இதில் 2 allotropes கிடைக்குது. என்ன அப்படின்னா ஸ்கார்லெட் அண்டு வைலட் பாஸ்பரஸ். நம்ம சொல்லியிருக்கோம் பாஸ்பரஸில் வந்து மோர் அலோட்ரோபிக் ஃபார்ம் இருக்குன்னு சொன்னோம். அதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா ஸ்கார்லெட் அண்டு வைலட் பாஸ்பரஸ் ஆல்சோ ஃபாரஸ் பாஸ்பரஸ். ஸோ அதையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் ஸ்ட்ரக்சரு P4. இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு செயின் கண்டினியூஸாக இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ இப்போ நேரம் ப்ரிப்பரேஷன் அவருடைய இது பார்த்துக்கிருந்தோம். அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா
பாஸ்பரஸ் இஸ் ஹைலி ரியாக்டிவ். பாஸ்பரஸ் வந்து ஹைலி ரியாக்ட் ஆகும். எப்படி எதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிஜனோட எப்படி ரியாக்ட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள், ஒயிட் பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, P4O3O6 அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. அதாவது இது 2 காமனாக வெளில எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், P2O3ன்னு கிடைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். அதை 2 மல்டிபிள் P4O6. அப்போ பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. அதே மாதிரி பாஸ்பரஸை மோர் தென் ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. இதுலேருந்து 2 வெளியிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், P2O5. P2O5னாலும் P2O10 அப்படின்னாலும் ரெண்டும் as usual சேம் தான், பாஸ்பரஸ் பெண்டா ஆக்சைடு. ஸோ ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், எல்லோ பாஸ்பரஸ் readily catches fire in air giving dense white fumes of பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒயிட் ஃபியூம்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு கிடைக்குது. ரெட் பாஸ்பரஸ் ஆல்சோ ரியாக்ட் வித் ஆக்சிஜன் ஆன் ஹீட்டிங் டு கிவ் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு ஆர் பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு. ஸோ ரெட் பாஸ்பரஸ் ஆல்சோ நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் என்ன ஆகுது, கிவ்ஸ் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடாகவும் பாஸ்பரஸ் பெண்டாக்சைடாகவும் நமக்கு என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. ஒன்ஸ் அகைன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் gives பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு அண்ட் red phosphorus react with the oxygen gives phosphorus pentoxide. Then reaction with chlorine. Chlorine ஓட இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா phosphorus react with chlorine to form tri and pentachloride. Triனா 3, penta அப்படின்னா 5. அப்போ பாஸ்பரஸ் வந்து குளோரினோட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா ட்ரை அண்டு பென்டாக்ளோரைடு கிடைக்குது. அப்போ ட்ரை அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு எக்ஸஸ் ஆஃப் குளோரினுடைய வேல்யூ எக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 6 குளோரின் இருக்குது, இங்கே 10 குளோரின். அப்போ எக்ஸஸ் ஆஃப் குளோரினை போடும் பொழுது இப்போ P4 6Cl2 கிவ்ஸ் என்ன கிடைக்குது, 4PCl3. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ். அப்போ பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாஸ்பரஸோட எக்ஸ்ட்ரா குளோரினை ஆட் பண்ணும் பொழுது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, அதான் இங்கே சொல்லியிருக்கோம். எல்லோ பாஸ்பரஸ் ரியாக்ட் வயலண்ட்லி அட் ரூம் டெம்பரேச்சர் வைல் ரெட் பாஸ்பரஸ் ரியாக்ட் ஆன் ஹீட்டிங். இப்போ இதில் ஒரு இது தெரியணும், எல்லோ பாஸ்பரஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வயலண்ட்லி அப்படின்னா சைலண்ட்டாக அதுவாகவே என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணிடும். பட் ரெட் பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, ரெட் பாஸ்பரஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணால் மட்டும்தான் அது என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு பாஸ்பரஸும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது. எல்லோ பாஸ்பரஸோடைய நேச்சர் வேறு, ஒயிட் பாஸ்பரஸோடைய நேச்சர் வேறு, ரெட் பாஸ்பரஸோட நேச்சர் வேறு. அதுவும் அப்படி குளோரினோட எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அதான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் அல்கலி. அல்கலி அப்படின்னா பேஸு, NaOH அல்லது KOH. OH அதில் இருக்கணும், அதுக்கு பேர் பேஸு. அப்போ பாஸ்பரஸை சோடியம் ஹைட்ராக்சைடோட வாட்டரை ஆட் பண்ணுறோம், ஹைட்ராலைசிஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா சோடியம் ஹைப்போ பாஸ்பைட்டு NaH2PO2 அப்படிங்கிற சோடியம் ஹைப்போ பாஸ்பைட் ப்ளஸ்ஸு பாஸ்பீன் கிடைக்குது. இந்த இடத்துல பாஸ்பீன் நம்ம கிடைக்குது இல்லையா, எவாப்ரேஷன் ஆகுது. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பீன் அப்படிங்கிறது கூட இந்த ரியாக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு பாஸ்பீன் வந்து கிடைக்கிறதுனால இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பீனுக்கு நம்ம இதை எழுதிக்கலாம். ரியாக்ஷன் வித் அல்கலி. எல்லோ பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் அல்கலி ஆன் பாயிலிங் இன் அன் இன்னட் அட்மாஸ்பியர் லிபரேட்டிங் பாஸ்பீன். பாஸ்பீன் என்ன ஆகுது அப்படின்னா லிபரேட் ஆகுது. ஹியர் பாஸ்பரஸ் ஆக்டஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். பாஸ்பரஸ் எதுவாக யூஸ் ஆகுது அப்படின்னா ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ எப்படி கேட்கலாம் கொஸ்டினை, பாஸ்பரஸ் ஆக்டஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் ஒய் அப்படிங்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாமா? ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு மஸ்ட்டு என்னது, இந்த ஈக்குவேஷன் வேணும், அதோட இந்த இது எழுதணும். அப்போ ரியாக்ஷன் வித் அல்கலி எழுதணும் அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து ஆக்டஸ் ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுது. தென் ஒன்ஸ் அகைன் பாஸ்பரஸ் அல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் என்ன கிடைக்குது, சோடியம் ஹைப்போ பாஸ்பின் அண்டு பாஸ்பைட் அண்டு பாஸ்பின். அடுத்து ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட். இந்த பாஸ்பரஸ் நைட்ரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்குது அப்படின்னா பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் அண்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். பாஸ்பரஸு நைட்ரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும் பொழுது பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ அந்த ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் ப்ளஸ்ஸு நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்குது, ப்ளஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட் வென் phosphorus is treated with
concentrated nitric acid, it is oxidized to phosphoric acid. Phosphoric acid molecule formula H3PO4 phosphoric acid. This reaction is catalyzed by iodine catalyzed. So இது என்ன catalyzed அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடியது iodine crystals. Next, reaction with metal. இப்போ அந்த பாஸ்பரஸ் மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆனால் இங்கே என்னென்ன மெட்டல்ஸு மெக்னீசியம், கால்சியம், சோடியம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல் சொல்கிறோம், அப்படி தானே? சாரி, அல்கலி மெட்டல் என்னென்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். அல்கலைன் எர்த் மெட்டல் என்ன அப்படின்னா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டாண்டியம், பேரியம், ரேடியம். ஸோ இது எல்லாமே எஸ் பிளாக் எலமெண்ட். அந்த குரூப் 1 எலமெண்ட்டோட பாஸ்பரஸ் ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்குது அப்படின்னா phosphorus react with magnesium gives magnesium phosphate Mg3P2 அப்படின்னா magnesium phosphate. இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா மெக்னீசியம் ஆக்சிடேஷன் நம்பர் 2+, பாஸ்பரஸுக்கு வந்து 3. ஸோ அதனால தான் Mg3 அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அப்போ மெக்னீசியம் பாஸ்பைட். அடுத்து பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் கால்சியம். பாஸ்பரஸ் வந்து கால்சியத்தோட ரியாக்ட் ஆகிறதுனால என்ன கிடைக்குது? கால்சியம் பாஸ்பைட் Ca3P2 கால்சியம் பாஸ்பைடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாஸ்பரஸ் ரியாக்ட் வித்து சோடியம். பாஸ்பரஸ் சோடியத்தோட ரியாக்ட் ஆனால் என்ன? சோடியம் பாஸ்பைடு Na3P அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் மெட்டல் லைக் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் டு கிவ் பாஸ்பைடு. மெட்டல் லைக் சோடியம் அண்ட் பொட்டாசியம் ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் விகாரோஸ்லி. ஸோ சோடியம் பொட்டாசியத்தோட போட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்பரஸ் வந்து விகாரோஸ்லியாக ரொம்ப ரியாக்டிவாக இருக்குது. அதான் இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ். பாஸ்பரஸோடைய யூசஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், மேட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். பிளாக் அண்டு ரெட் பாஸ்பரஸ். த ரெட் பாஸ்பரஸ் இஸ் யூஸ்ட் இன் த மேட்ச் பாக்ஸ். இட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டைன் அலாய் சச்சஸ் பாஸ்பர் ப்ரூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அலாய்ஸாக யூஸ் பண்ணுறோம். எதை? இந்த பாஸ்பரஸை ஒரு அலாய்ஸாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து மேட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பாஸ்பீன். பாஸ்பீன் சிம்பிள் என்ன அப்படின்னா PH3. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பாஸ்பீன் அப்படிங்கிறது என்ன நம்ம எழுதலாம்னு சொன்னேன். இந்த பாருங்கள், இது ஒரு ப்ரிப்ரேஷன் ஆஃப் பாஸ்பீன் தானே. ஸோ அதே எக்ஸாம்பிள் எங்கே எழுதலாம்? இப்போ இதுக்கும் நம்ம எழுதிக்கலாம், ப்ரிப்ரேஷன் ஆஃப் பாஸ்பீன் அப்படிங்கிறதுக்கு எழுதலாம். சரிங்களா? ஸோ பாஸ்பீன் ப்ரிப்ரேஷனில் பாஸ்பீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரைட் ஆஃப் பாஸ்பரஸ். பாஸ்பரஸுடைய ஹைட்ரைடில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த பாஸ்பீன். அப்படின்னா பாஸ்பரஸோட என்ன ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது, அதான் ஹைட்ரைட் ஆஃப் பாஸ்பரஸ். ப்ரிப்ரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? பாஸ்பீன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஆக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வித் ஒயிட் பாஸ்பரஸ் இன் இன்னர் அட்மாஸ்பியர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆர் ஹைட்ரஜன். ஸோ நம்ம சொன்னோம்லையே போன எக்ஸாம்பிள் அதே தான். பாஸ்பரஸு சோடியம் ஹைட்ராக்சைடோட ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். சோடியம் ஹைப்போபாஸ்பைட் ப்ளஸ் என்ன கிடைக்குது? பாஸ்பீன் நமக்கு கிடைக்குது. தென் பாஸ்பீன் இஸ் ஃப்ரீடு ஃப்ரம் பாஸ்பீன் டைஹைட்ரைடு. பாஸ்பீன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாஸ்பீன் டைஹைட்ரைடு பை பாசிங் த்ரூ எ ஃப்ரீசிங் மிக்சர். த டைஹைட்ரைடு கண்டென்ஸ் வைல் பாஸ்பீன் டஸ் நாட். பாஸ்பீன் கேன் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் பை த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மெட்டாலிக் பாஸ்பைடு வித் வாட்டர் ஆர் டைல்யூட் மினரல் ஆசிட்ஸ். ஸோ இதுக்கு என்ன Ca3P2 அப்படின்னா கால்சியம் பாஸ்பைடை வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? நமக்கு பாஸ்பீன் கிடைக்குது. இந்த பாஸ்பீன் ப்ளஸ் என்ன கிடைக்குது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து அலுமினியம் பாஸ்பைடு ஏஎல்பினா அலுமினியம் பாஸ்பைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது? இங்கேயும் PH3 அப்படிங்கிற பாஸ்பீன் கிடைக்குது ப்ளஸ் AlCl3. இந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி நமக்கு ஹோல்ம் சிக்னல் அப்படிங்கிறதுல ஒன்று வரும். பாஸ்பீன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பைடு அண்டு கால்சியம் பாஸ்பைடு, இது வந்து கால்சியம் பாஸ்பைடு. அதே மாதிரி கால்சியம் கார்பைடு Ca3C கால்சியம் கார்பைடு வாட்டரோட கால்சியம் கார்பைடையும் கால்சியம் பாஸ்பைடையும், இது இப்போ Ca3P2ங்கிறது கால்சியம் பாஸ்பைடு. அதே மாதிரி கால்சியம் கார்பைடு ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சிலிண்டரில் வச்சு என்ன பண்ணுறோம்? போட்டு இருக்கு இல்லையா, ஹோல்ம் சிக்னலாக யூஸ் பண்ணுறோம். அது எப்படி? நம்ம வந்து
கடலில் தூக்கி போடும்பொழுது சீ வாட்டரில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீ வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலு எங்கே போகும், அந்த கால்சியம் கார்பைடு அண்டு கால்சியம் பாஸ்பேட் உள்ளே போகும்போது அதான் வாட்டர் அடிஷனாக வாட்டர் ஆடும் சும்மா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஹோல்ஸ் வழியாக அதில் வந்து வாட்டர் மாலிகுல் உள்ளே போகும். அப்போ கால்சியம் பாஸ்பேட்டோட வாட்டர் போனால் என்ன கிடைக்குது, பாஸ்பின் கிடைக்குதா. அதே மாதிரி கால்சியம் கார்பைடோட வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், அசிட்டிலின் கிடைக்கும். அசிட்டிலின் வந்து என்ன பண்ணும், ஃபயர் ஆகக்கூடியது. அப்போ இந்த பாஸ்பினும் சேர்ந்து அதோடு சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஃபயர் ஆகும். ஸோ அது யாருக்கு அப்படின்னா கப்பல் மாலுமிகளுக்கு இது வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக பயன்படுது. அதான் ஹோல்ம் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். அப்போ கால்சியம் பாஸ்பேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, பாஸ்பின் அண்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி அலுமினியம் பாஸ்பேட்டை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கிடைக்கும் பொழுது சேர்க்கும் பொழுது என்ன கிடைக்குது, பாஸ்பின் அண்டு அலுமினியம் குளோரைடு கிடைக்குது. தென் பாஸ்பின் இஸ் ப்ரிப்பேர்டு இன் பியூர் ஃபார்ம் பை ஹீட்டிங் பாஸ்பரஸ் ஆசிட். பாஸ்பரஸ் ஆசிட்டை டீகம்போஸ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குது, பாஸ்பின் கிடைக்குது. பாருங்கள், பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 அது என்ன ஆகுது, ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட்டு பாஸ்போரிக் ஆசிட்டாக மாறுது. ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் ப்ளஸ் என்ன கிடைக்குது, பாஸ்பின். அப்போ பாஸ்பின் எப்படி கிடைக்கலாம், ஸோ போன மெத்தட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பின் நமக்கு கிடைக்கிறது வந்து கால்சியம் பாஸ்பேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பாஸ்பின் கிடைக்குது, அலுமினியம் பாஸ்பேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பாஸ்பின் கிடைக்குது. தென் என்ன சொன்னோம், பாஸ்பரஸை சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வாட்டரோட சேர்க்கும்பொழுது என்ன கிடைக்குன்னு சொன்னோம், பாஸ்பின் கிடைக்குன்னு சொன்னோம். இப்போ இங்கே அதே மாதிரி தான் பாஸ்பரஸ் ஆசிட்டை என்னது டீகம்போஸ் பண்ணும்பொழுது ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் அண்டு பாஸ்பின் கிடைக்குது. எ பியூர் சாம்பிள் ஆஃப் பாஸ்பின் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் பாஸ்போனியம் அயோடைடு வித் காஸ்டிக் சோடா சொல்யூஷன். காஸ்டிக் சோடா அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, இது PH4I அப்படின்னா பாஸ்போனியம் அயோடைடு. அப்போ அதோட அதை ரியாக்ட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், NA எப்படி பிரியும், NA ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் பிரியும். தென் PH4 இருக்கு இல்லையா, இது என்ன ஆகுது, ஹச்ஐயாக வெளில போயிடுது, ஒரு ஹச்சும் ஒரு ஐயும் வெளில போயிடுது. சோடியம் PH3 கிடச்சிருச்சு, ஒரு ஹச்சு எங்கே போயிடுது அப்படின்னா ஒரு ஹச்சு இங்கே OHோடு சேர்ந்து H2 போயிடுது. அப்போ NAயும் ஐயும் சேர்ந்து என்ன NAஐயாக கிடைக்குது. ஸோ பாஸ்பின் நமக்கு கிடைக்குது. தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாஸ்பின், இட் இஸ் கலர்லெஸ். இது வந்து கலர்லெஸ்ஸு, பாய்சனோஸ் கேஸு, ஒயிட் ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல். என்ன அப்படின்னா மீன் இருக்கு இல்லையா அதோடைய ஸ்மெல், அழுகிய மீனோடைய ஸ்மெல் பாய்சனோஸ் கேஸ். பாஸ்பின்கிறது பாய்சனோஸ் கேஸு வித் ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல்லு. இட் இஸ் லைட்லி சாலுபிள் இன் வாட்டர், குறைஞ்சளவு தான் வாட்டரில் சாலுபிள் ஆகும். அண்ட் இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் டெஸ்ட்டு. லிட்மஸ் டெஸ்ட்டில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நியூட்ரலாக இருக்கும். It contains to a colorless liquid at 188 Kelvin and freeze to solid at 139.5 Kelvin. அடுத்து thermal salt stability. Paspin decompose into its elements when heated in absence of air at 317 Kelvin or when electric current is passed through it. பாஸ்பினை எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டியில் 317 கெல்வின் என்ன ஆகுது, பாஸ்பரஸ் அண்டு ஹைட்ரஜனாக டீகம்போஸ் ஆகுது. ஸோ பாஸ்பின் டீகம்போஸ் பண்ணும்பொழுது பாஸ்பரஸ் அண்டு ஹைட்ரஜனாக போயிடுது. தென் கம்பியூஷன் அப்படின்னா எரியுது. பாஸ்பினும் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அண்டு வாட்டர். அதே மாதிரி பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இங்கே கிடைச்ச அந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடை திரும்ப என்ன பண்ணுறோம், அதோட ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது என்ன கிடைக்குது, மெட்டா பாஸ்போரிக் ஆசிட் அண்டு வாட்டர். When paspin is heated with air or oxygen to burn to give metaphosphoric acid. அதான் பாஸ்பின் ஆக்சிஜனோடு சேர்க்கும்போது ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. தென் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ரியாக்ட் வித் வாட்டர் கிவ்ஸ் மெட்டாபாஸ்போரிக் ஆசிட் அண்ட் வாட்டர். அடுத்து தென் பேசிக் நேச்சர். பாஸ்பின் இஸ் வீக்லி பேசிக். பாஸ்பின் என்ன அப்படின்னா வீக்லி பேசிக்காக இருக்கும். அண்ட் ஃபார்ம்ஸ் பாஸ்போனியம் சால்ட் வித் ஹாலஜன் ஆசிட். PH3 ரியாக்ட் வித் ஹைட்ரோயோடிக் ஆசிட், ஹைட்ரஜன் ஹைட்ரோயோடிக் ஆசிட் அப்படியே ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்போனியம் அயோடைட் கிடைக்குது, சால்ட்டு. தென் அந்த பாஸ்போனியம் சால்ட்டை என்ன பண்ணுறோம், வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். என்ன கிடைக்குது, திரும்ப பாஸ்பின் அண்டு H3 ஹைட்ரோனியம் அயான் ப்ளஸ் அயோடின். இங்கே கிடைச்ச இந்த பாஸ்பினை எகைன் இதே சேம் ப்ராசஸ். இங்கே பாஸ்பினோட ஹைட்ரோயோடிக் ஆசிட்டை ரியாக்ட் பண்ணோமா, ஹைட்ரஜன் அயோடை ரியாக்ட் பண்ணோமா, அப்போ பாஸ்போனியம் சால்ட்டு கிடைச்சிது. அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பாஸ்பின் திரும்ப கிடைக்குது, ஹைட்ரோஜன். இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய திரும்ப கிடைக்கக்கூடிய இந்த பாஸ்பினை எகைன் திரும்ப என்ன பண்ணலாம், ஹச்சோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப பாஸ்பின் கிடைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஸ்பான்டினியூஸாக அதுவாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராசஸில் பாஸ்பின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்பினை எக்ஸ்சேஞ்ச் வெளில எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தென்
It react with halogen to give phosphorus pentoxide. Phosphorus ஹாலஜனோட ரியாக்ட் பண்ணால் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாஸ்பரஸ் பெண்டா ஆக்சைடு ப்ளஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா HCl. அடுத்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியில் பாஸ்பின் precipitate some metal to form from their salt solution. இப்போ இந்த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிங்க கொஸ்டின் கேட்கலாம். பாஸ்பின் ஆக்ட் as reducing agent y அப்படிங்கிற கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன அப்படின்னா சில்வர் நைட்ரேட்டு பாஸ்பினோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா சில்வர் பாஸ்பைடு அண்டு HNO3 நைட்ரிக் ஆசிடாக போகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு reducing property of phosphine. It forms coordination compound with Lewis acid such as boron trichloride. BCl3 போரான் ட்ரைக்ளோரைடு பாஸ்பீனோட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, பாஸ்பரஸில் இருக்கக்கூடிய ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா பேர் ஆஃப் எலக்ட்ரானை எதுக்கு டொனேட் பண்ணுது, போரானுக்கு டொனேட் பண்ணுது. போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5, வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. அந்த 3 எலக்ட்ரானையும் 3 Clக்கு என்ன பண்ணுது, எலக்ட்ரானை ஷேர் பண்ணிடுது. ஸோ அப்போ போரான்கிட்ட வந்து எலக்ட்ரான் இல்லை. ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது. எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருந்தால் லீவிஸ் பேஸு, சரிங்களா, லீவிஸ் ஆசிட்டு எல்லாம். அப்போ என்ன ஆகுது, பாஸ்பரஸ் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அதனால தான் அந்த பாண்டு பேர் கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்பின். இன் பாஸ்பின் பாஸ்பரஸ் ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் ஒன்றும் கேட்கலாம். பாஸ்பின் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா sp3 ஹைப்ரிடைசேஷன் 3 மார்க்கில் கூட கேட்கலாம், அந்த ஸ்ட்ரக்சரோட சொல்லலாம். இப்போ பாஸ்பின் பாருங்கள், பாஸ்பரஸில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, வேலன்சி எலக்ட்ரான் 5, 3 எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, 2 எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ பாஸ்பரஸ்லேருந்து ஹைட்ரஜன், இது கூட பாண்ட் லென்த் எவ்வளோ அப்படின்னா 1.42 ஆம்ஸ்டாங். இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த பாஸ்பரஸுங்க, அதாவது ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் இதில் கூடிய பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 93.5, அக்யூரேட்டாக 93.5. ஸோ அது இங்கே என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா 94 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்கிறோம். 3 ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆக்குபைட் பை பாண்ட் பேர். 3 ஆர்பிட்டால் வந்து பாண்ட் பேர். இது 1, இது 2, இது 3, மூணுமே என்னது பாண்ட் பேர். And fourth corner is occupied by the lone pair of electron. இந்த லோன் தான் இந்த fourth தான் இந்த lone pair. Hence bond angle is reduced to 94. Phosphine has a pyramidal shape. One more கேட்கலாம். Phosphine is which of the following shape of phosphine அப்படின்னா pyramidal shape. Next uses of phosphine. ஸோ இதான் நம்ம ஹோல்ம் சிக்னல் முதல்ல டிஸ்கஸ் பண்ணேன். பாஸ்பின் கால்சியம் பாஸ்பேட்டையும் கால்சியம் கார்பைடையும் நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சு கடலில் தூக்கி போட்டோம் அப்படின்னா அதில் ஏர் அண்டு ஆக்சிஜன் வாட்டரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, பாஸ்பின் அண்டு அசிட்டிலீன் பாருங்கள், லிபரேட் பாஸ்பின் அண்டு அசிட்டிலீன் கேஸ் என்ன ஆகுது, ஃபயர் ஆகக்கூடியது. அது கப்பல் மாலுமிகளுக்கு என்ன பண்ணுது, ஒரு சிக்னலை கொடுக்குது. அந்த சிக்னலுக்கு பேர் ஹோல்ம் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்பின் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்மோக் ஸ்க்ரீன் as it gives large smoke. In a ship, a pressed container with a mixture of calcium carbide, அதான் calcium carbide and calcium phosphide, அதான் Ca3P2, இது Ca3PC அப்படின்னு சொல்கிறோம். Liberates phosphine and acetylene when through into sea. அப்போ அந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்னா துளையுடைய கண்டெய்னர், சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த கண்டெய்னரில் கால்சியம் கார்பைடையும் கால்சியம் பாஸ்பைடையும் போட்டு என்ன மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரோன் டு எ சி, தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுறோம் சி வாட்டரில். த லிபரேட் பாஸ்பின் கேச்சஸ் ஃபயர். பாஸ்பின் என்ன பண்ணுது, ஃபயரை கேட்ச் பண்ணி அண்ட் இக்னியேட் அசிட்லீன் என்ன பண்ணி எரிய விடு, தூண்டுது. தீஸ் burning gases serve as signal to the approaching ships. This is known as home signal. So this is called 3 மார்க்ல கேட்கலாம். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஹோம் சிக்னல் கேட்கலாம். இதே கொஸ்டினை வேறு எப்படி கேட்கலாம், யூசஸ் ஆஃப் பாஸ்பின் அப்படின்னு கேட்டாலும் ஸோ அதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ அடுத்த டெஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்பரஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ் பார்த்துருக்கோம். ரெட் பாஸ்பரஸ் எப்படி ஒயிட்டாக மாற்றுறது, ஒயிட் பாஸ்பரஸ் எப்படி ரெட் கலராக மாற்றுறது, ஸோ அதை பற்றி இந்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பார்த்துருக்கோம். ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், ரியாக்ஷன் வித் குளோரின், ரியாக்ஷன் வித் அல்கலி, ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட், ரியாக்ஷன் வித் மெட்டல். அடுத்து யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பின். பாஸ்பினில் அதோடைய ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். கம்பியூஷன், அதோடைய பேசிக் நேச்சர் என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதோடைய யூசஸ் ஆஃப் பாஸ்பின் ஆர் ஹோல்ம் சிக்னல் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஃபஸ்ட் வால்யூம் நமக்கு முடிய போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா படித்து
நீங்கள் அதெல்லாம் டெஸ்ட் நல்லா எழுதி பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.